Hi students, welcome to this channel. In this video, we are going to see the vector product of two vectors. We can otherwise call it as the cross product. If the product of two vectors gives another vector, then that type of product is called, multiplication is called vector product or cross product. Okay. Coming to the definition, that is, this cross product is equal to the product of magnitudes of two vectors and the sign of the angle between them. So அது வந்து ஒரு வெக்டர் தான் கிடைக்கும். ஸோ அப்போ அதுக்கு ஒரு டைரக்ஷனும் இருக்கும் அப்படி தானே. ஸோ அந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா the direction is of the product vector is perpendicular to the plane containing the two vectors. Okay, the direction we may come to know from the right hand screw rule or right hand thumb rule. Okay, so let's see the equation. This is the equation. A vector and B vector are two vectors. So C vector is the product vector. Okay, so C vector is equal to A vector cross B vector, which is equal to AB sin theta into n cap. So here we must read this symbol as cross. யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான். பட் வந்து நம்ம டாட் ப்ராடக்ட்ல அந்த ஒரு டாட் புள்ளி வைக்கும்போது அந்த டாட்ன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்ற மாதிரி இதை வந்து கிராஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா நாம சொல்லணும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் உள்ள ஸ்கேலர் ப்ராடக்ட் அண்ட் வெக்டர் ப்ராடக்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸா வந்து மென்ஷன் பண்ணும், அது கொடுக்கும். ஓகே, ஸோ ரைட். இப்போ இதுல என் கேப் அப்படிங்கறது யூனிட் வெக்டர். ஓகேவா? இந்த சி வெக்டருக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும் இல்லையா? சோ அந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய யூனிட் வெக்டர் தான் இந்த என் கேப். ஓகேவா? அது மட்டும் இல்ல, இந்த சி வெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப ஏ கிராஸ் பி ஒரு பிளேன்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. சோ இப்போ இந்த பிளேன்ல ஏ கிராஸ் பி இருக்கு. ஓகேவா? இங்க காமிச்சிருக்காங்க பாருங்க, இந்த ஏ வெக்டர் அண்ட் கிராஸ் பி வெக்டர் இந்த பிளேன்ல இருக்கு. இது ஒரு பிளேன் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த சி வெக்டர் வந்து எப்படி இருக்கும்னா, இதுக்கு பெர்பெண்டிகுலரா, இதுக்கு நேரே மேல எப்படி நீங்க வச்சீங்க அப்படின்னா இதுதான் வந்து சி வெக்டரா இருக்கும். ஓகேவா? சரியா? புரியுதா? ஓகே. அந்த ஏ பி எந்த பிளேன்ல இருக்குமோ அதுக்கு பெர்பெண்டிகுலரா தான் இந்த சி வெக்டர் இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து இதுல ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் பத்தி கொடுத்திருக்காங்கல்ல, இந்த டைரக்ஷன் அது எப்படி நம்ம பாக்குறது அப்படிங்கறத உனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க உங்க புக்ல. சோ வந்து அதை பார்ப்போம். The right hand screw rule is given here. If a right-handed screw whose axis is perpendicular to the plane formed by A vector and B vector is rotated from A to B through a small angle between them, then the direction of advancement of the screw gives the direction of A vector cross B vector, that is C vector. Okay, just look here. இங்க வந்து ஒரு ஸ்க்ரூவை காமிச்சிருக்கேன். இந்த ஸ்க்ரூவை வந்து இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண போறோம், ரைட் ஹேண்டட் சைட். ஓகேவா? சோ அப்போ இதை இப்படி எப்படி ரொட்டேட் பண்ணுவோம்? ஸோ இப்படியே ரொட்டேட் பண்றோம் இல்லையா? ஸோ அப்போ இங்க தான் என்ன இருக்கிறதா மீனிங், இந்த பிளேன்ல இந்த பேப்பர் இருக்குல்ல, ஸோ இந்த பேப்பர், இந்த பிளேன், இது ஒரு பிளேன். ஓகே, ஸோ இந்த பிளேன்ல தான் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் இருக்கு. தே மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரூவை லைட்டா நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இது வந்து இட் மேக்ஸ் அன் ஆங்கிள். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுது, அப்படித்தானே? ஸோ அப்போ இந்த ஏ அண்ட் பிக்கு நடுவுல இந்த பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கும்போது இதை நம்ம இப்படியே ரொட்டேட் பண்றோம்ல, ரொட்டேட் பண்ணும்போது இது எப்படி மூவ் ஆகும்? இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், அப்படித்தானே? அப்படியே இங்க மூவ் ஆகுது, அப்படித்தானே? அந்த ஸோ அலாங் திஸ் டைரக்ஷன். ஸோ அப்போ இந்த சி வெக்டர் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இதுதான் சி வெக்டரோட டைரக்ஷன். ஓகேவா? சோ அப்போ ஏ அண்ட் பிக்கு உள்ள ஆங்கிள் வந்து ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட், திஸ் வெக்டர் டு திஸ் வெக்டரா இருக்கும்போது, ஃப்ரம் ஏ டு பி இருக்கும்போது இந்த சியோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேவா? ஓகே, அண்டர்ஸ்டுட்?
இதுதான் வந்து ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ஓகே, சாரி, ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ஓகே, அது வந்து உங்களுக்கு டயக்ராமட்டிக்கலா உங்களுக்கு புக்ல கொடுத்துருக்காங்க, நீங்க அதை பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, ரைட் ஹேண்டோட தம்பு வந்து ரைட் ஹேண்ட எந்த இப்படியே நம்ம இது பண்றோம் இல்லையா, ஸோ இந்த பார்ட் இதுதான் வந்து இந்த ஏ அண்ட் பி இருக்கிற பிளேன். ஓகே, ஸோ அப்போ இங்க வந்து ஏ அண்ட் பி இருந்துச்சுன்னா இந்த தம்போட டைரக்ஷன் இதுதான் வந்து சி வெக்டரை கொடுக்கும் உனக்கு. ஓகே, டைரக்ஷன் ஆஃப் த சி வெக்டரை கொடுக்கும். ஓகே, ஸோ இது வந்து ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான். ஸோ இந்த டயக்ராம்ல பாருங்க, அப்படியே இதில் மைனஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டரா எடுத்துக்கும் போது அங்கே டைரக்ஷன் நேரே ஆப்போசிட்டா இருக்கும். இங்க வந்து மைனஸ் சி வெக்டர் கிடைக்கும். ஸோ அதே தான் நம்ம ஸ்க்ரூ ரூல்லையும் பார்த்துக்கலாம். பி டு ஏ இதே இதில் வந்து பி டு ஏ அந்த ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்க்ரூ வந்து எப்படி மூவ் ஆகும், இதை இப்படி பண்ணோன்னு வச்சுக்கோயேன், பி டு ஏ இப்படி ரொட்டேட் பண்ணோன்னு வச்சுக்கோயேன், அப்போ வந்து இந்த ஸ்க்ரூ வந்து இந்த பக்கமா மூவ் ஆகும், அப்படிதானே. ஸோ அப்போ நேரே ஆப்போசிட் சைடா இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து மைனஸ் சி வெக்டரா இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டுட். Now let's move on to the properties of cross product. The first point, as we know, it is always the product is always a vector. Okay, always another vector whose direction is perpendicular to the plane containing the two vectors, that you know. That is, the C vector is always perpendicular to this A and B, the plane containing A and B. But A and B may or may not be mutually orthogonal. That means ஏயும் பியும் வந்து கண்டிப்பா எப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பெர்பெண்டிகுலரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் சி வெக்டர், அதாவது ப்ராடக்ட் வெக்டர், இஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி எந்த பிளேன்ல இருக்கோ அதுக்கு பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் இஸ் த வெக்டர் ப்ராடக்ட் இஸ் நாட் காம்யூட்டேட்டிவ். ஓகே, ஸோ அந்த இதுலயே பார்த்தோம் இல்லையா, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் இதுலயே பார்த்தோம். அப்படிதானே, அந்த டைரக்ஷன் ஆங்கிளோட டைரக்ஷனே நம்ம மாறும்போது சியோட டைரக்ஷன் மாறும். அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர். அதாவது இதுல வந்து டைரக்ஷன் தான் ஆப்போசிட்டா இருக்கும், பட் த மேக்னிடியூட் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். அது நெக்ஸ்ட் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர், தட் இஸ் ஏபி சைன் தீட்டா. இது வந்து மேக்னிடியூட், பட் டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ மைனஸ் கிடைக்கும். ஓகே, the next point, the vector product of two vectors will have maximum magnitude. எப்போ மேக்ஸிமமா இருக்கும், சைன் தீட்டா எப்போ மேக்ஸிமமா இருக்குமோ அப்போதான் வெக்டர் ப்ராடக்ட் மேக்ஸிமமா இருக்கும். சைன் தீட்டா வந்து தீட்டா 90 டிகிரியா இருக்கும் போது சைன் தீட்டா வேல்யூ 1. ஸோ அப்போதான் அது வந்து மேக்ஸிமமா இருக்கும். ஸோ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு ஏபி என் கேப். ஏன்னா சைன் தீட்டாவோட வேல்யூ இங்க 1 ஆயிடும். நெக்ஸ்ட் மினிமம், எப்போ மினிமமா இருக்கும், அப்போ சைன் 0வோட வேல்யூ 0. ஸோ அப்போ 0 டிகிரி, அது மட்டும் இல்ல சைன் 180 டிகிரியோட வேல்யூவும் 0 தான். ஸோ எப்போ 0 டிகிரி ஆர் 180 டிகிரியா இருக்கோ அப்போ வந்து வெக்டர் ப்ராடக்ட் வில் பி மினிமம். ஓகே, ஸோ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் minimum is equal to 0, 0வா இருக்கும். ஓகேவா, ஸோ எப்போ when theta is equal to 0 degree or 180 degree. ஸோ அப்போ டூ வெக்டர்ஸோட ஆங்கிள்ஸ் வந்து 0 or 180 அப்போ இருக்கும். அப்போ அந்த வெக்டர்ஸ் வந்து பேரலாவோ அல்லது ஆன்டி பேரலாவோ இருக்கும் போது தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the fifth one is the self cross product. Okay, the self cross product na so same vector அதோடவே மல்டிப்ளை பண்ணிக்கிறது. ஓகே, so a vector cross a vector is equal to aa sin 0 degree into n cap. இங்க வந்து டைரக்ஷன் இருக்கும், வெறுமனே நாம we should not put 0 here. Okay, 0 vector, null vector. Okay va, because the magnitude is 0 but it is having a particular direction. Okay, okay, the next one is the self vector product of unit vectors. So இப்போ யூனிட் வெக்டர்ஸ், அதாவது செல்ஃப் ப்ராடக்ட் அப்படிங்கறதே வந்து உனக்கு 0வா தான் இருக்கும். அப்போ யூனிட் வெக்டரா இருந்தாலும் செல்ஃப் வெக்டர் ப்ராடக்ட்ஸ் அதே வெக்டரை அதோடே மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பா 0. ஸோ ஐ வெக்டர் கிராஸ் ஐ கேப் கிராஸ் ஐ கேப், ஜே கிராஸ் கேப் ஜே கேப், கே கேப் கிராஸ் கே கேப்,
which is equal to இந்த மூணுமே வந்து equal to 0 தான். The seventh point is in case of orthogonal unit vectors, that is I cap, j cap and k cap. Okay, these three unit vectors are mutually perpendicular to each other. மூணுமே ஒண்ணுக்கொண்ணு perpendicular இருக்கும். So வந்து perpendicular அப்படினாலே angle between them becomes 90 degree. So sin 90 degree is 1. So வந்து அந்த வேல்யூ கண்டிப்பா வந்து 0 ஆகாது. I cap cross j vector வந்து கண்டிப்பா 0 ஆகாது. 1 இருக்கும் magnitude, but it has a direction. Direction எப்படி இருக்கும்? The I cap j capக்கு perpendicular இருக்கும். So perpendicular இருக்கிறது k cap. ஓகேவா? So அப்போ அதே மாதிரி தான் எல்லாமே எழுதிடலாம் நம்ம. j cap cross k cap gives you I and k cap cross I cap gives you j cap. Okay, so இது வந்து suppose இது direction மாறிடுச்சு அப்படின்னா இந்த values கிடைக்காது. magnitude 1 தான், but direction வந்து என்னவாயிடும்? opposite ஆயிடும். நம்ம ஏற்கனவே right hand screw rule பார்த்தோம் இல்லையா? so அதே மாதிரி. so இந்த diagram நீங்க ஞாபகம் வச்சிருந்தா ஈஸியா வந்து இதை ரிமெம்பர் பண்ணலாம். இந்த I J K, so anti clockwise directionல அப்படியே கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த I cross J gives you K, இந்த J cross K gives you I, K cross I னா J, இதுக்கு மாத்தி வர்ற எல்லாமே நெகட்டிவா இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் வந்து 7th பாயிண்ட். ஓகேவா? சோ இந்த ஈக்குவேஷனையும் பார்த்துக்கோங்க. J cross I அதுக்கு நேரே ஆப்போசிட்டா இருக்கும். J cross I னா minus K, K cross J னா minus I cross K na minus J. Okay. In the 8th point, we are going to write this vector product in component form. Okay. So in component form, we know A vector is equal to AXI cap plus AYJ cap plus AZ K cap. Then B vector is equal to BXI cap plus BYJ cap plus BZ K cap. So இது வந்து ஒரு வித்தியாசமா எழுத போறோம். இது படிச்சிருக்க மாட்டீங்க இது வரைக்கும். so A vector cross B vector is equal to ஒரு ரெண்டு லைன்ஸ் கொடுத்திருக்காங்கல்ல, மாடுலஸ் சிம்பிள் நம்ம போடுவோம் இல்லையா? சோ அதே மாதிரி ரெண்டு லைன் கொடுத்திருக்காங்கல்ல, இதை வந்து டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சோ டிட்டர்மினன்ட் ஆஃப் I cap, J cap, K cap, AX, AY, AZ, BX, BY, BZ இப்படிதான் இதை ரீட் பண்ணணும். ஓகேவா? சோ அதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்லயுமே இருக்கிற இந்த I cap, J cap, K cap காமனா இருக்கு, அதை மேல கொடுத்திருக்கோம். கீழே வந்து ஏன்னா ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்கும் உரியது அப்படிதானே, ஒவ்வொரு ஆக்சிஸுக்கும் உரியது. இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸுக்கு உரியது. அதை தான் மேல எழுதியிருக்கோம். கீழே அதோட மேக்னிடியூட்ஸ் AX, AY, AZ, BX, BY, பேசட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ அப்ப இதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சோ அந்த ஃபார்முலா படி அது ஈஸியா நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். சோ அந்த இருக்கு பாருங்க, இங்க பாருங்க. சோ இப்ப வந்து I cap into அப்படின்னு எழுதியிருக்கோம்ல. சோ I cap into அப்படின்னு எழுதும் போது இது என்ன பண்ணிடணும்னா இந்த I cap இந்த லைனையும் இந்த லைனையும் மறைச்சிடணும். இந்த லைனையும் இந்த லைனையும் அப்படியே மறைச்சிருங்க. மறைச்சிட்டா மீதி என்ன இருக்கும்? இந்த 4 வேல்யூஸும் இருக்கு இல்லையா? சோ AY, AZ, BY, BZ. ஓகேவா? சோ இவ்வளோ 4 வேல்யூஸ் இருக்கு. இதை என்ன பண்ணணும்னா டயகனலா மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதால மல்டிப்ளை பண்ணணும், இங்க இருக்கிறத இதால மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? சோ அப்போ AY, BZ மைனஸ் இந்த மைனஸ் அப்புறம் AZ, BY. ஓகேவா? சோ இப்படி கூட நீங்க டைரக்டா AY, BZ மைனஸ் BY, AZ அப்படி கூட நீங்க எழுதலாம். அதுவும் தப்பில்லை, ஏன்னா மல்டிப்ளிகேஷன் தான். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பிளஸ் ஜே கொடுத்திருக்காங்க. யூஸ்வலா நாங்க மைனஸ் ஜே போட்டு நாங்க எல்லாம் படிச்சிருக்கோம். உங்களோட புக்ல இதுல பிளஸ் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா இங்க ஜே எடுத்துக்கும் போது இப்ப இந்த ரெண்டு லைன்ஸையும் க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? மறைச்சிட்டோம் அப்படின்னா மீதி உனக்கு கிடைக்கிற வேல்யூஸ் என்னென்ன இருக்கும்? இந்த 4 இருக்கும். AX, AZ, BX, BZ இருக்கும். ஓகேவா? சோ அப்போ என்ன பண்ணும்? இங்க ஜேக்கு வந்து ஆக்சுவலா இங்க மைனஸ் போட்டோம் அப்படின்னா நீங்க டைரக்டா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஏஎக்ஸ் பிஇசட் அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா இங்க வந்து பிளஸ் போட்டிருக்கிறதுனால நேர் ஆப்போசிட்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஏஇசட் பிஎக்ஸ். ஓகே, ஏஇசட் பிஎக்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்புறமா மைனஸ் ஏஎக்ஸ் பிஇசட். ஓகே, புரிஞ்சிருச்சா? சப்போஸ் இதுல மைனஸ் போட்டிருந்தா ஐ எப்படி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து கேக்கும் வந்து பிளஸ் கேக்கா அப்ப எழுதிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது இந்த நாளும். ஓகேவா? க்ளோஸ் பண்ண இங்க என்னென்ன இருக்கு? ஏஎக்ஸ் பிஒய் மைனஸ் ஏஒய் பிஎக்ஸ். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இதை வந்து நீங்க ஒரு தடவை நீங்க உங்களோட நோட்ல நீங்களா செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் the next point is if two vectors a vector and b vector form adjacent sides of a parallelogram. இப்போ வந்து ரெண்டு வெக்டர்ஸ் இருக்கு, ரெண்டையும் வந்து நம்ம ஒரு parallelogramோட ரெண்டு சைட்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட magnitude gives the ஏரியா ஆஃப் த parallelogram. ஓகேவா? ஸோ இந்த ஷேடட் போர்ஷன் இந்த ஏரியாவை வந்து கால்குலேட் பண்றதுக்கு இது ஒரு ஃபார்முலாவா கூட நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து இது ட்ரையாங்கிளோட ஏரியா கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இதுல அப்படியே ஹாஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஒரு ட்ரையாங்கிள். அப்போ இந்த ஃபார்முலால டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா it gives the area of triangle. Okay, so area of a triangle with a vector and b vector as sides is half modulus of a vector cross b vector. Okay, so this is the diagram. Okay, understood? So இதெல்லாமே வந்து properties of vector products. இப்போ physicsல இந்த vector productsக்கு ஏதாவது examples இருக்கா? ஆமா இருக்கு. Okay, so எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். டார்க் பத்தி படிச்சிருப்பீங்க. டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். ஸோ யூஸ்வலா நீங்க இந்த மாதிரி கிராஸ் போட்டு படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. ஜஸ்ட் டார்க் அப்படின்னாலே ஃபோர்ஸ் இன்டூ இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இங்க பாரு, அங்க என்ன டார்க் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. ஸோ கண்டிப்பா அப்போ இந்த ரெண்டுக்கு நடுவுல இந்த கிராஸ் ப்ராடக்ட் தான் வரணும். ஓகேவா? ஸோ ஹியர் ஆர் வெக்டர் இஸ் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் அ பார்ட்டிகல். யூஸ்வலா ஆர்னா டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், இங்க வெக்டர்ங்கிறதுனால அதை பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆங்குலர் மொமெண்டம் எல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் பி வெக்டர். எல்ங்கிறது ஆங்குலர் மொமெண்டம், பி வெக்டர்ங்கிறது லீனியர் மொமெண்டம். Next one, linear velocity v vector is equal to omega vector cross r vector. Here omega vector is the angular velocity. Okay, look at example 2.9. Here two vectors given, r vector and f vector. Find the resultant vector tau vector which is equal to r vector cross f vector. Okay, ஸோ இப்போ தானே பார்த்தோம் எப்படி காம்போனன்ட் ஃபார்ம்ல கொடுத்திருந்தா என்ன பண்ணணும், அதை டிட்டர்மினண்டா எழுதிக்கணும். ஸோ டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு அங்க ஏபி கொடுத்திருந்த மாதிரி இங்க ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். ஓகேவா? ஸோ வெக்டர்ஸ் வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஸோ ஐஜே டிட்டர்மினன்ட் சிம்பிள் போட்டுட்டு மேல ஐஜேக்கு எழுதிட்டோம். ஆர் வெக்டர்ல என்னென்ன இருக்கு பாரு, அந்த ஐஜேகே பக்கத்துல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 2 3 5. ஓகே, ஸோ 2 3 5 இங்க எழுதுறோம். அதே மாதிரி எஃப் வெக்டருக்கு ஐஜேகே கூட என்ன இருக்கு, 3, இங்க -2 and 4. ஓகே, ஸோ அதை அப்படியே எழுதியாச்சு. இனி எந்த ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ண போறோம். ஸோ ஃபார்முலால அப்ளை பண்றதுன்னா நான் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த மெத்தட் தெரிஞ்சாதான் நீங்க அதை செய்ய முடியும். ஓகே, ஸோ டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஐ கேப் இன்டூ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்க்கும்போது ஐ கேப் இங்க போட்டிருந்தோம், அதை இப்போ இங்க உனக்கு ப்ராப்ளம்ல இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஒண்ணுதான். ரைட்டா? ஸோ அப்போ ஐ கேப் வரணும். இங்க உள்ளுக்குள்ள என்ன வரணும்னு பாருங்க. 3 into 4 12. 12 மைனஸ் இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, -2 into 5 10. ஸோ மைனஸ் ஆஃப் -10 into ஐ கேப் பிளஸ் ஜே போட்டாச்சு. ஸோ பிளஸ் ஜே போட்டிருக்கிறதுனால இது ரெண்டையும் இப்போ வந்து அப்படியே மறைச்சிடணும். மறைச்சிட்டு மீதி என்ன இருக்கு உனக்கு, இந்த 2 4, அதாவது 8 - 15 வரும். இங்க மைனஸ் ஜே போட்டோம்னா அங்க பிளஸ் போட்டிருக்கோம். அப்போ இது இந்த ஆர்டர்ல எடுக்கக்கூடாது, ஆப்போசிட் ஆர்டர்ல எடுத்துக்கணும். 3 into 5 15. 15 -
8 into j cap. ஓகேவா? then k capக்கு எழுதும்போது இந்த ரெண்டு லைனே அப்படியே க்ளோஸ் பண்ணிரணும். பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இங்க 2 into 2 minus 4, இங்க 3 into 3 9, நடுவுல போடக்கூடிய மைனஸ் இது. ஓகேவா? so minus 4 minus 9 k cap. ஓகே, so இப்போ வந்து ஜஸ்ட் சிம்பிளா ஆட் பண்ணிட்டோம்னா போதும். so 12 minus of minus 10 plus 10 ஆயிடும். so 22 I cap. 15 minus 8 7 j cap. minus 4 minus 9 அப்படின்னா minus 13 கிடைக்கும். so அந்த பிளஸ் ஓட மல்டிப்ளை பண்ணா மைனஸ் தான், minus 13 k cap. இதுதான் வேல்யூ. so இது மாதிரி கொஞ்சம் நீங்களாவே கொஞ்சம் வேல்யூஸ் ஓனா எழுதி போட்டு நீங்க வந்து செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? இந்த IJK போட்டுட்டு இந்த ABக்கு பதிலாக இந்த வேல்யூஸுக்கு பதிலாக எந்த வேல்யூ வேணாலும் போட்டு நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா எப்போ வேணாலும் செய்ய முடியும். ஓகே, next the properties of components of vectors. so இந்த components படிச்சிட்டோம். இப்போ இதுல ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் கொடுத்திருக்காங்க உனக்கு. என்ன அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு வெக்டர்ஸ் ஈக்குவல் அப்படின்னு வச்சுக்கோமே. ஆக்சுவலா ஈக்குவல் வெக்டர்ஸ்னா என்னன்னு படிச்சோம், சேம் மேக்னிடியூட் இருக்கணும், சேம் டைரக்ஷன் இருக்கணும். இங்க வந்து சப்போஸ் இது காம்போனன்ட் ஃபார்ம்ல இருந்தது அப்படின்னா the individual components are also equal. அதுதான் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? சப்போ இத காம்போனன்ட் ஃபார்ம்ல எழுதியிருக்கோம், b வெக்டரையும் காம்போனன்ட் ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். சப்போ ஒவ்வொன்னோட காம்போனன்ட்ஸ் x காம்போனன்ட்ஸ், இதோட x காம்போனன்ட் ஈக்குவல் டு the b வெக்டரோட x காம்போனன்ட், a வெக்டரோட y காம்போனன்ட் ஈக்குவல் டு b வெக்டரோட y காம்போனன்ட். அவ்வளவுதான். ஓகே, சோ அப்ப ax is equal to bx, ay is equal to by and az is equal to bz. இதுக்குமே எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தோம்னா இன்னும் புரியும் உனக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் 2.10 10th ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பாருங்க. கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. கம்பேரிங் த காம்போனன்ட்ஸ், f vector is equal to ma vector, next one p vector is equal to 0. okay, so f vector is equal to ma vector. so component formula நாமளா எழுதிடலாம். so fங்கிறத மூணு காம்போனன்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். fxi cap, fyj cap, fz k cap. அதே மாதிரி mங்கிறது ஒரு ஸ்கேலர், so அதை அப்படியே எழுதிடலாம். a வெக்டர் அப்படிங்கிறது ஆக்சலரேஷன், அது வந்து வெக்டர் குவாண்டிட்டி. so அதை வந்து மூணா ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. axi cap, ayj cap, az k cap. so இப்போ கம்பேர் பண்ணா என்ன கிடைக்கும், ஐ கம்பேர் பண்ணா அதான் எக்ஸ் காம்போனன்ட்ஸை கம்பேர் பண்ணும், எக்ஸ் ஒய் இசட்டை தனித்தனியா கம்பேர் பண்ண ஈக்குவல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏஎக்ஸ், எஃப்ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, எஃப்இசட் இஸ் ஈக்குவல் டு எம்ஏஇசட். நெக்ஸ்ட் ஒன் வந்து செகண்ட் கொஸ்டின், பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இங்க பியை வந்து மூணு காம்போனன்ட்ஸா பிஎக்ஸ் py pz ன ஸ்ப்ளிட் பண்ணி ஈக்குவேஷன் எழுதிடலாம். pxi cap plus pyj cap plus pz k cap. இது 0. டைரக்டாவே நீ 0 போட்டுக்கலாம். ஆர் வந்து 0னா மீனிங் இதுதான் உனக்கு, 0i cap plus 0j cap plus 0k cap. so கம்பேர் பண்ணும்போது மூணு காம்போனன்ட்ஸ்லயுமே வேல்யூஸ் வந்து 0 தான். px py pz is equal to 0. okay, so the next example is given. Determine the value of t from the given vector equation. So I have written the given equation. 5j minus tj cap is equal to 6j cap plus 3tj cap. So j cap is common in all the terms. So let us take it as common. So common and we can cancel it. Okay, j cancel பண்ணிடலாம். So மீதி இங்க 5 minus t is equal to 6 plus 3t. so அந்த 6 வந்து அப்படியே இங்க கொண்டு வாங்க. அப்போ என்னவாகும், -6 and t இங்க வரும்போது அது வந்து என்னவாகும், plus t ஆகும். so 5 minus 6 is -1, which is equal to 3t plus t 4t. so t is equal to 1/4. okay, so this is the value. so by comparing the components we have calculated the value of t here. okay, understood? so thank you students. Keep studying and keep watching the videos. Try hard and you will achieve. Thank you students.